ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஜெய்ஷா தலைமையிலான பிசிசிஐயின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்திய அணியை தேர்வு செய்வதில் ஜெய்ஷா தலைமையிலான பிசிசிஐயின் ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. IPL தொடர் அடிப்படையில் அணி தேர்வு நடைபெறவில்லை என்றும் பிசிசிஐ தேர்வுக்குழு தெரிவித்திருக்கிறது. ஜெய்ஷா தலைமையிலான பிசிசிஐ ஆலோசனை கூட்டம் சற்று முன்பு தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் முடிவு பெற்றிருக்கிறது. T20 உலகக்கோப்பை போட்டிகளுக்கான இந்திய அணி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் IPL தொடர் அடிப்படையில் தற்போது அணி தேர்வு செய்யப்படவில்லை என்றும் ஜெய்ஷா தலைமையிலான பிசிசிஐ ஆலோசனை கூட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? சக்தி, உலகக்கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணியை அறிவிப்பதற்கு நாளை கடைசி தேதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிசிசிஐ செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஜெய்ஷா தலைமையில இந்திய அணியினுடைய தேர்வுக்குழு இறுதி ஆலோசனை கூட்டம் என்பது அகமதாபாத்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் நடைபெற்று தற்போதுதான் முடிவடைந்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த 28ஆம் தேதி ரோஹித் சர்மா, அஜித் அகர்கர், ராகுல் டிராவிட் ஆகியோர் டெல்லியில நேரடியாக சந்தித்து 20வது உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியினுடைய திட்டம் குறித்தும் அதே போன்று ஒவ்வொரு வீரர்களை எவ்வாறு பயன்படுத்த இருக்கிறோம் என்பது குறித்தான ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் என்பது இந்த 3 நபர்களுக்கு இடையிலே நடைபெற்று முடிந்தது. இருப்பினும் கூட இந்திய அணியை இறுதி செய்து அறிவிப்பதற்கான முடிவு என்பது ஜெய்ஷாவிடம் இருப்பதன் காரணமாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இன்று அகமதாபாத்ல நடைபெற்று முடிந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே புதிய தலைமுறை சார்பில் நேற்றே பிரத்யேகமாக இந்திய அணியில யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். இருப்பினும் கூட இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இந்திய அணியினுடைய விக்கெட் கீப்பர்களாக யார் இருக்க வேண்டும் என்பதில் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று கூறப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியினுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களாக விராட் கோலி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், அதே போன்று ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் என முதல் 4 வீரர்கள் எல்லோருமே தொடர்ந்து எல்லா போட்டிகளிலும் விளையாட இருப்பதன் காரணமாக இந்திய அணியினுடைய விக்கெட் கீப்பர் என்பது ஒரு பிக்சர் ரோலில் இருக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்க வேண்டும் என ரோஹித் சர்மா கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சஞ்சு சாம்சன் 2வது விக்கெட் கீப்பராக, ரிஷப் பண்ட் காயத்திலிருந்து வந்தாலும் கூட நேரடியாக அவர் முதல் விக்கெட் கீப்பராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார். எனவே 2வது விக்கெட் கீப்பராக யார் தேர்வு செய்யலாம் என்பது குறித்தான ஒரு ஆலோசனை கூட்டமாக இருந்தது. இன்னும் இன்று இரவு அல்லது நாளை இந்த அணியினுடைய அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி சந்தானம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.